அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை, விடுதலை பணியின் நிறைவு அன்னை மரியா. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 39 முதல் 56 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் இந்திய சுதந்திர தின விழாவையும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவையும் மகிழ்வாக கொண்டாடுகின்றோம். அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள். அன்னை மரியாவின் விடுதலை பண்பை ஏற்று வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். 1. கப்ரியேல் தூதரிடம் கேள்வி. மரியா இளம்பெண்ணாக இருந்த வேளையில் கப்ரியேல் தூதர் வழியாக இறை செய்தியாக அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உடனே என்று கேட்டவுடன் ஒருபுறம் கலக்கம் இருந்தாலும் கேள்வி எழுப்புகின்றார். இது எப்படி நிகழும்? அதற்கு தெளிவான விளக்கம் வழங்கப்படுகிறது. ஆகவே ஆகட்டும் என்ற சம்மதத்தை வழங்கினார். இன்று பல பெண்களுக்கு கேள்வி எழுப்ப அனுமதி வழங்கப்படுவதில்லை. கேள்வி எழுப்ப வாய்ப்பு கொடுத்தாலும் தவறான நிலையில் அவர்களை மட்டம் தட்டுகின்ற ஒரு போக்கு இருக்கிறது. அவர்கள் பல்வேறு விளக்கங்களால் அடிமைப்படுத்தப்படுகின்றன. இந்நிலை மாற பெண்கள் கேள்வி கேட்கும் உரிமையும் சுதந்திரத்தை பெற வாய்ப்பும் வழங்கப்பட வேண்டும். சரியான விளக்கங்கள் கொடுத்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர உதவிட வேண்டும். 2. எலிசபெத்தை துணிச்சலோடு சந்திப்பு. மரியா ஆண்டவரின் தாயாக உயர்த்தப்பட்ட பின்பு மலைநாடு சென்று எலிசபெத்தை சந்திக்கின்றார், வாழ்த்துகின்றார். தேவை உணர்ந்து 3 மாதம் தங்கி சேவை செய்கின்றார். இன்றைய காலச்சூழலில் பெண்களின் சேவை சிறந்து விளங்குகிறது. ஆனால் அதற்கு இவ்வுலகம் மதிப்பு கொடுப்பதில்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோரை ஆண்கள் கவனிப்பதை விட பெண்கள் உள விருப்பத்தோடு முழுமையாக கவனிக்கின்றார்கள். 3. புரட்சி பாடல். சமய புரட்சி, அரசியல் புரட்சி, பொருளாதார புரட்சி இவற்றை மரியா பாடல் வழியாக வெளிப்படுத்தியுள்ளார். புரட்சி சிந்தனைகள் நாம் அனைவரும் சமுதாயத்தில் தீவிரமாக உழைக்க உதவி செய்கின்றன. 4. தேவையில் உதவி செய்ய தூண்டுதல். கானாவில் திருமண இல்லத்திற்கு சென்றபோது வெறும் பார்வையாளராக அன்னை மரியா இருக்காமல் பங்கேற்பவராக திகழ்ந்தார். ரசம் பற்றாக்குறையை உணர்ந்தார். அந்த குடும்பத்தின் அவல நிலையை உணர்ந்து தனது அன்பான மகனிடம் பரிந்து பேசுகிறார். முதலில் இறைமகன் இயேசு, அம்மா, எனது நேரம் வரவில்லை என்று சொன்னாலும் தாயின் அன்பு வேண்டுகோளை தட்டவில்லை. அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று கூற பணியாளர்கள் கீழ்ப்படிந்தனர். தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. 5. கல்வாரி பலியில் பங்கேற்பு. இயேசுவின் கல்வாரி பயணம் வரை துணிச்சலோடு அன்னை மரியா பயணம் செய்தார். அமைதியோடு தியானித்தார். இறையாட்சி பணிக்காக முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கினார். 6. சீடர்களோடு உடனிருப்பு. பெந்தகோஸ்து நாளில் சீடர்கள் எல்லாரும் அன்னை மரியாவின் அருகில் இருந்து ஜெபித்தனர். தூய் ஆவியானவரை துணைக்கு அழைத்தனர். எல்லார் மத்தியிலும் தூய் ஆவி பொழியப்பட்டு இறை அனுபவத்துடன் பல நாடுகளுக்கு சென்று நற்செய்தி பணி செய்தனர். மரியன்னின் முன்மாதிரியாக அவரது வழிகாட்டுதலை புரிந்து கொண்டனர். நிறைவாக அன்னை மரியாவின் வாழ்வும் பணியும் நம் அனைவருக்கும் சவால் விடுகின்றன. அன்னையின் தனி வாழ்வில் எளிமை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், பிறநலம் போன்ற பண்புகள் நிறைவாக உள்ளன. அவற்றை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவரது அன்பு மகன் வழியாக விடுதலை பணியில் முழுமையாக ஈடுபடுவோம். அவரது பொது வாழ்விலே வெளிப்பட்ட கேள்வி எழுப்புதல், புரட்சி பாடல், துணிச்சலான சந்திப்பு, உதவி, துன்பத்தை எதிர்கொள்ளல் ஆகியன நமது வாழ்விலும் தொடரட்டும். இறையாட்சி இம்மண்ணகத்தில் பரவட்டும். இன்றைய நாள் மரியன்னை விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிகழ்வையும் நம் நாடு ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்ற நிகழ்வையும் கொண்டாடுகின்றோம். தம் அடிமையின தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று மரியாவின் பாடலில் கூறப்படுகிறது. அடிமை என்பவர் மரியன்னை போன்று ஆண்டோட முழுமையாக அர்ப்பணமானவர். நாமும்
விடுதலை அடைய வேண்டுமென்றால் அன்பிற்கும் பண்பிற்கும் இணைந்தாக வேண்டும். முதல் வாசகத்தில் கருவுற்ற பெண்ணை அரக்க பாம்பு அழிக்க பார்த்தது. ஆனால் இறுதியில் அது அழிக்கப்பட்டது. நம்மில் இருக்கும் தன்னலம் என்ற அரக்க குணம் அழிக்கப்பட வேண்டும். சுதந்திரம் நாம் பெற்றுக்கொண்ட ஒப்பற்ற செல்வம். ஆனால் சுதந்திரம் மக்களால் வாழப்பட முடியவில்லை. ஏனென்றால் ஊழல்கள், வறுமை, சமத்துவம் இல்லாத நிலை போன்ற தீமைகள் சுதந்திரத்தை அடக்கி போடுகின்றன. அதே நேரத்தில் நம் மக்களும் சுதந்திரத்தை உரிய முறையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறை திட்டத்திற்கு நான் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குகின்றேனா? இயல்பாக குறிப்புணர்ந்து பணி செய்கின்றேனா? துணிச்சலாக விடுதலை பணிக்காக என்னை ஈடுபடுத்துகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறை திட்டத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கவும், குறிப்புணர்ந்து சேவை செய்யவும், விடுதலை பணிக்காக துணிச்சலோடு எங்களை ஈடுபடுத்தவும் வரம் தாரும். ஆமீன்.